வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம். எல்லாருக்கும் வீட்லேயே சட்டுன்னு ஒரு ரெசிபி பண்ணணும் ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் இந்த அரிசி பருப்பு சாதம். இது கோயம்புத்தூர் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தட்லாம் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அது மட்டும் இல்லை, நான் இந்த அரிசி பருப்பு சாதம் யூஸ் பண்ணும்போது, அதாவது ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது டிடி பெருங்காயம் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். புழுங்கல் அரிசி 200 கிராம், துவரம்பருப்பு 80 கிராம், சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 நம்பர், தக்காளி 1.5 நம்பர், காய்ந்த மிளகாய் 3 நம்பர், பூண்டு 15 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், குழம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். டேஸ்டி பொருட்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க 125 வருஷத்துக்கு மேலே நம்ம சமைக்கிற உணவில் சுவை கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பெருங்காயம். டிடி பெருங்காயம் ஃப்ளிப் டாப் மாடலில் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுற டைமில். பசும்பாலில் சீம்பால் எப்படி ஸ்பெஷலோ அதே போல் தான் பெருங்காய செடியிலேருந்து வர ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த டிடி பெருங்காயம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிடி கட்டி பெருங்காயம் லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிறு கைப்பிடி டிடி பெருங்காயம் நம்ம சமைக்கிற உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த டிடி பெருங்காயம் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. கோயம்புத்தூர் ஸ்டைலில் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் செய்யப்படுறது சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற வைக்கிறோம். இந்த புழுங்கல் அரிசிக்கு பதிலாக சில பேர் பச்சை அரிசி சாப்பிடுவாங்க. அந்த பச்சை அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு கரைக்கிற பச்சை அரிசியை யூஸ் பண்ணக்கூடாது. சாப்பாடுக்கு வெடிக்கிற பச்சை அரிசி மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போது இந்த அரிசி, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நல்லா ஊற வைக்கிறோம். அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஊற வைக்கிற டைமிங் என்னன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் வெந்து வரும் கரெக்டாக குக்கரில். இப்போ அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்போ இந்த அரிசியோ எந்த அளவுக்கு நல்லா ஊறி பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்படி இல்லைன்னா குக்கரில் வேகும் போது அரிசி வெந்திருக்கும், பருப்பு வேகாது. அதனால தான் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா வேகட்டுன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறம் எண்ணெய் சூடான தாளிப்பு போடுறோம். அந்த தாளிப்பு ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம். இந்த கடுகு போட்டோன்னே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. சரிங்களா? அதே டைமில் பச்சை மிளகாய் காரத்துக்கு எண்ணெயில் போட்டுருங்க. எடுத்த உடனே பச்சை மிளகாய் போட்டுருணும். அப்போ தான் அந்த காரத்தோட தன்மை தெரியும். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயம் தாராளமாக போடுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குக் பண்ணி முடித்த பிறகு அந்த காரத்தோட இந்த சின்ன வெங்காயம் முழுசாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பூண்டு போட்டிருக்கேன், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதே டைமில் வெங்காயம் ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் குழம்புத்தூள் பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர், தனியாத்தூள் யூஸ் பண்ணலாம். சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன்னா, தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி குழம்புத்தூள் இருக்கவங்க நான் சொன்ன ரேஷியோவில் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம். அதே டைமில் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். இந்த பெருங்காயம் உப்புலாம் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மசாலாவை அப்படியே ஒரு நிமிஷம் வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். எதுக்காக இந்த இடத்துல தண்ணி ஊற்றுறீங்கன்னா, அந்த பச்சை வாசனை, அதாவது அந்த குழம்புத்தூளோட அந்த பச்சை வாசனை போன பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும்.
அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுடலாம். இந்த மசாலா லைட்டாக கொதி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த முந்திரி பருப்பு போடுங்க. அதே டைமில் ஏற்கனவே ஊற வச்ச இந்த புழுங்கல் அரிசி துவரம் பருப்பும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மிக்ஸ் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டினா ஜஸ்ட் 1 நிமிஷம் அப்படின்னா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணுற கேட்டினா அந்த தாளிப்பு அந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது தம் ஆகி வெளியே வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அடுத்தது தண்ணியோட அளவு என்ன கேட்டினா கரெக்டாக ஒரு 600 ml தண்ணி ஊற்றலாம். அதாவது 600 ml. நீங்கள் உங்கள் வீட்டில் 600 ml நீங்கள் மெஷர் பண்ணி ஊற்றுறது கஷ்டமாக இருந்ததுன்னா பெரிய கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய கிளாஸில் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. தண்ணி ஊற்றுற பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை போட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது எப்படி கேட்டிங்கன்னா மீடியமான ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் வேகட்டும்னு சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி நெய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த பருப்பும் அரிசியும் அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் கோயம்புத்தூர் சைடில் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது. கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பருப்பும் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து அப்படியே குக்கரில் போட்டு தம் கட்டி நீங்கள் இறக்குனா ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் ரெடி. எல்லாருக்கும் ஈஸியான ப்ரிப்பரேஷன் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.